வாழ்த்துக்கள். அண்ணி நான் எந்த நிலைமையில இருக்கேன்? ஏன் நீ இதெல்லாம் பண்ணுகிறீங்க? உங்களுக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்? பின்ன என்ன வீட்டை விட்டு அனுப்புனவ கௌரவமா இருக்கணும்னு சொல்லி நீ கஷ்டப்பட்டு அவளை சவால்ல ஜெயிக்க வச்சிருவ. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் அவ்வளவு மோசமானவளா இல்லப்பா. நான் ரொம்ப நல்லவ. ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்க டைமை வேஸ்ட் பண்ணி சுத்த வச்சேன், அவ்வளவுதான். மத்தபடி நான் நல்லவப்பா. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் நீ ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, அப்புறம் அதையும் மீறி நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு நீ போய் அவ கௌரவத்தை காப்பாத்திட்டு இருக்க. அப்புறம் நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க. அத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? மறுபடியும் சொல்றேன், நீ 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்க கூடாது. மீறி அப்படி பண்ண என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. ஆமா, இன்னும் மீதி இருக்கிற கொஞ்ச நேரத்துல எப்படி நீ 1 லட்சம் சம்பாதிப்ப? முடியாதுல்ல? அப்போ வீட்டுக்கு போ. என்னால முடியல வேதவலின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுரு. என்னால எதுவும் பண்ண முடியாது, நான் எதுக்கும் லாய்க்கு இல்ல, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நீ உன் லைஃப் பாருன்னு சொல்லி நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருங்க. கரெக்டா? மாப்பிள்ள 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 இப்படிலாம் பண்ணாத மாப்பிள்ள, எனக்கு பயமா இருக்கு மாப்பிள்ள. மாப்பிள்ள டேய் மாப்பிள்ள, போன் அடிக்குதுடா. போனு மாப்பிள்ள மாப்பிள்ள, வேதாஜி போன் பண்றாங்கடா. டேய் இந்தாடா பேசு. வேதாஜி பேசுறாங்கடா. பேசு மாப்பிள்ள. சவாரி போனீங்களே, என்ன ஆச்சு? ஹலோ, என்னங்க ஆச்சு? எனக்கு மட்டும் ஏன் இந்த பையன் நடந்துக்குது? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? சொல்லுங்க, என்ன ஆச்சு? நம்ம ஜெய விடாது எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. என்ன நடந்தது? கட்சி நாள் பாதி நாள் போயிடுச்சு. 30,000 சம்பாதிக்கணும். என்ன வேதாஜி, ஆளு பிப்பலி வேணா, நான் என்ன பண்ணுவேன்? நல்லவங்களுக்கு நல்லது நடுவுல சும்மா, கேட்டவங்களுக்கு தான் நல்லது நடுவும். அதான் பாக்குறேன். நீங்க இப்படி புலம்பிட்டு இருந்தீங்கன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். போய் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நம்ம ஜெயிச்சிருவோன்னு பயந்துதான் அவங்க இந்த மாதிரி குறுக்கு வழியில பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நியாயமா பார்த்தா அவங்க தான் பயப்படணும். நாம எதுக்குங்க பயப்படணும்? வெற்றியோ தோல்வியோ போராடி பாப்போம். போராடாம நாம இந்த மாதிரி பயந்துட்டு இருந்தோம்னா அதுதான் அவங்களோட வெற்றி. உங்களால முடியும். போய் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிங்க. நான் அப்புறமா கால் பண்றேன். வா மாப்ள, வா எந்திரிடா. நான் பாத்துக்கிறேம்மா, அழாதம்மா. சொல்றேன்ல, சொல்றத கேளு ப்ளீஸ், புரிஞ்சுக்கம்மா. இப்படி எல்லாம் நடக்குன்னு யாருமா எதிர்பார்த்தா? அழாதம்மா.
மாப்பிள்ள குழந்தைங்க எல்லாம் இருக்குல்ல, அழாதம்மா. சொல்றத கேளு, எல்லாம் சரியாயிடும். அழாதம்மா. எப்படியாவது ஒரு நல்ல வீட்டை தேடி கண்டுபிடிச்சிடலாமா. அழாத. அழாதம்மா, அழாத. நல்ல வீடா கண்டிப்பா கிடைக்கும். சொன்னா கேளு. என்னங்க ஆச்சு? ஒன்றும் இல்லை சார், ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நாங்கள் வெளியூர் மெட்ராஸுக்கு போனால் பிழைக்கலான்னு வந்தோம். வந்த இடத்துல ஒரு வீடு பார்த்து குடியிருந்தோம். அந்த ஹவுஸ் ஓனர் ஏமாத்திட்டாரு. ஏதோ பேங்க்ல லோன் வாங்கியிருப்பார் போல இருக்கு. வீட்டை சீல் வச்சுட்டாங்க. அதனால வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ எங்கே போகிறதுனே தெரியல. தனி ஆளாக இருந்தா ரோட்டில் படுத்துருவேன். கூட 2 பொட்டை பிள்ளைங்க இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல சார். ஏமா நீ அழாதம்மா, குழந்தைங்கள அப்புறம் நீ அழுதுற அந்த குழந்தைங்க பாவம். இருமா ஒரு நிமிஷம். டே மச்சி, மாப்பிள்ள இங்க வாடா. இருமா இருமா இருமா. என்ன மாப்பிள்ள? அது வீடு வாடகை வேணும் இந்த ஏரியால. லிஸ்ட் இருக்குதா உன்கிட்ட? லிஸ்ட் இல்ல, ஆனா பக்கத்துல இருக்குதா? மாப்பிள்ள பக்கத்துலயே இங்க ஒரு வீடு காலியா இருக்கு மாப்பிள்ள. இருக்குதா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் மாப்பிள்ள. நீங்க வண்டியில இருங்க சார். ரொம்ப நன்றி வண்டியில சார். வண்டியில ஆ, இருங்க. வாங்க மச்சி, சார். bag வாங்க. ஆமா. கூட்டு போ. அவங்க தான் ஹவுஸ் ஓனரு. நீங்க எதுவும் வந்து போய் பேசிக்கோ. இன்னைக்கு குடியேறி. உங்களுக்கு எல்லாம் ஓகேவா? இந்தாங்க சார். பாத்துக்கோ. சரியா பண்ணிக்கோ, இருக்கேன் பண்ணிக்கோ. எங்களுக்கு ஆபத்து நேரத்தில் உதவி பண்ணீங்க. உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டோம். ஒன்றும் இல்லைங்க. ஏங்க எப்படியும் புரோக்கர் வீடு காமிச்சிருந்தா கமிஷன் கொடுத்துருக்கணும். அதனால இதில் 10,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி thanks. சார். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. தேங்க்ஸ்ண்ணா. நான் உன்னதான் நம்பி இருக்கேன். இன்னைக்கு கடைசி நாள். அவர் வீட்டுக்கு வரும்போது நல்ல செய்தியோடு வரணும். அதுக்கு நீதான் ஏதாவது பண்ணணும். என்னம்மா சம்பாதிச்சிடுவாங்களோ? ஆட நீ ஒருத்தி. கண்டிப்பா முடியாது. சும்மா சம்பாதிச்சிருவோன்னு சீன் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நான் வேற ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த லட்சிய புருஷன் லட்சத்தோட வருவார்னு வழி மேல விழி வச்சு அப்படியே லோ லோ லோன்னு காத்துட்டு இருக்காங்க. ஓ, நான் போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வரேன். சரிங்கம்மா. என்ன வேதவலி அக்கா, ஏதோ ரொம்ப டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கீங்க. என்ன இன்னும் நாகராஜ் மாமா வரலையா? நம்மளால ஜெயிக்க முடியலன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்குக்கா. அதான் அப்படியே ஓடி போயிட்டாரு போல. ஐயோ ஐயோ பாவம். ஆனா ஜெயிச்சிருவேன்னு ரொம்ப வீராப்பா சொன்னாருக்கா. ஆளையே காணும். ஓடிட்டாரா? வேதவழி அக்கா, இன்னைக்கு தெரிஞ்சிரும் யாரு தலை குனிஞ்சு நடக்க போறாங்கன்னு. சரி, எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆமா, நாகராஜ் மாமா சம்பாதிச்சிருவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்காக இருக்கா? என்னாச்சுங்க? ஏன் இவ்வளவு நேரம்? என்னாச்சுங்க? என்ன மாமா, இன்னைக்கு கடைசி நாள். எல்லா பணத்தையும் சம்பாதிச்சிட்டீங்களா? என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? சம்பாதிச்ச பணத்தெல்லாம் எடுத்து அப்படியே மூஞ்சில பேசுங்க மாமா. அட என்ன மாமா அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி பாக்குறீங்க? எடுத்து பேசி அடிங்க. வாங்க சீக்கிரம். என்னங்க, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கான்? ஒருவேளை மீதி பணத்தை சம்பாதிச்சிட்டானோ? சம்பாதிச்சிருந்தா சைலண்டா இருக்க மாட்டானே. என்ன மாமா, வழக்கமா பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசுவீங்களே, இன்னைக்கு கடைசி நாள். இப்பதான் நீங்க அப்படியே பயங்கரமா பேசணுமாமா? நீங்க என்னடானா இந்த காத்து போன பலூன் மாதிரி அப்படியே புஷ்ன்னு மூஞ்சி வச்சிருக்கீங்களே. ஏங்க,
என்னன்னு சொல்லுங்க. என்னாச்சு மாமா? நகாஜி வாடா 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 பாவண்டா, தவியா தவிச்சிட்டாடா. நீ சவால்ல ஜெயிக்கணும்னு நீ சொன்ன மாதிரி 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டியா? என்னடா? இல்லப்பா, 5,000 தான் சம்பாரிச்சேன். இருக்கா 7 நாள்ல 85,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காடா. இது என்ன சின்ன விஷயமா என்ன? இதுக்கு போய் மூஞ்சியை தொங்க போட்டுக்கிட்டு இருக்கிற? டேய், சம்பாதிக்க போனா தாண்டா தெரியும் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. 7 நாள்ல 85,000 ரூபாய் வருத்தப்பட்டு இருக்கிறான் பாரு. இல்ல, இத்தனை நாளுக்குள்ள இந்த தொகையை சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பாதி கூட சம்பாதிக்கலாம், பரவாயில்லப்பா. என்ன? ஆனா பக்கத்துல வரைக்கும் வந்து அதுக்கு அப்புறம் சம்பாதிக்க முடியலன்னு நினைச்சா தோத்துட்டோன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. என்னம்மா பேசிட்டு இருக்கிறான்? தோத்து போயிட்டேன் கீத்து போயிட்டேன்னு இல்ல, யாருக்கிட்டா தோத்த? உன் பொண்டாட்டினவன் தமாசுக்கு சவால் விட்டா. இவ்வளவு தூரம் வந்திருக்கிறியா, அதுவே பெரிய விஷயம். தோத்துட்டேன் கீத்துட்டேன்னு பேசிட்டு இருக்கிற. ஆமாப்பா, உண்மைதானே? இல்ல, நான் கண்டிப்பா சம்பாரிச்சிருப்பேன். கல்பனா நீதான் கெத்துட்டாங்க. அப்படி போடு. என்னடா நம்ம ஆளு இன்னும் கதையில வரலையேன்னு பார்த்தேன். கல்பனா அண்ணியா? கல்யாண சவாரி இருக்குது, ஒண்ணு இங்க வாங்க வான்னு யாரோ மாதிரி பேசி நாள் பூரா என்ன சுத்தல்ல விட்டு வேட்டை ஏமாத்திட்டாங்கப்பா. பாதி நாள் அதுலயே போயிடுச்சு. ஐயோ கல்பனா, என் சின்ன குட்டி. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னது இதுதானா? ரொம்ப அலைய விட்டுருக்க போல இருக்கே. ஏன் அந்த பொண்ணு அப்படி பண்ணா? அப்பா, அவ திருந்த மாட்டாப்பா. அவ இப்படிதான் பண்ணிட்டு இருப்பா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒழுங்கா இருக்கலாம்ல? விடுறா, நீ அமைதியா இருடா. வீட்டை விட்டு வெளியே அனுப்பின கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற. விடு, அவளுக்கு தெரிஞ்சதா அவ்வளவுதான். அவளை சும்மா விடக்கூடாதுப்பா. சொன்னா கேள்டே, இது இதோட விடுறா. இது என்ன பெரிய விஷயமாடா? ஏதோ புருஷன் முன்னாடி கூட்ட விளையாட்டா ஏதோ சவால் விட்டுக்கிறாங்க, அவ்வளவுதானே. இது என்ன பெரிய இஷ்யூ பேசிட்டு இருக்கிற? டேய், இவ்வளவு சம்பாதிச்சுட்டடா, இதுவே பெரிய விஷயம். இத பத்தி நான் பெருமைப்பட்டு இருக்கிறேன், நீ வருத்தப்படுற? மாமா, இந்த ஆட தெரியாத ஆட்டக்காரன் மேட கோணல் நானா அந்த மாதிரி இருக்கு நீங்க சொல்ற காரணம். ஏய், என்ன பேச்சுது? ஏங்க, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நாகராஜ் மாமா, உங்களால ஜெயிக்க முடியல, அதுக்கு சப்பையா ஒரு காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களே. சவால்ல தோத்துட்டேன்னு இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா? இனிமே என் முன்னாடி தலை குனிஞ்சுதான் நிக்கணும், புரியுதா? அனிதா, இப்ப நீ வாயை மூட போறியா இல்லையா? என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் இருடா. அம்மா அனிதா, நீ ஏன் இதுல மூக்க விடுற? புருஷன் முன்னாடிக்குள்ள விளையாட்டா அதை பேசிட்டு இருக்காங்க, நீ ஏதோ பெரிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கிற. அது அது இல்ல மாமா, சம்பாதிக்க முடியலன்னு உடனே இவ்வளவு அமைதியா இருக்காருல்ல. இதே சம்பாதிச்சிட்டாருன்னா என்ன ஆட்டம் ஆடுவாரு. அதனாலதான் சொன்னேன். அதுக்காக நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம இரு. சார், யாரு? உள்ள வரலாங்களா? வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம். இங்க வேதவெளி நாகராஜுங்கிறது யாருங்க? நான் தாங்க நாகராஜ், இவங்க வேதவல்லி. வணக்கம். வணக்கம். என் பேரு ஐயாதுரை. நம்ம சித்தி விநாயகர் கோயில் தர்மகர்த்தா ஜானகிராமன் இருக்காருல்ல, அவரு தான் என்னை இங்க அனுப்பி வச்சாரு. அப்படின்னா என்ன விஷயங்க? என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதுக்காக சமைக்கிறதுக்கு கான்ட்ராக்டர் வேணும்னு சொல்லியிருந்தேன். அவர் தான் உங்களை பத்தி சொன்னாரு. ஓ, ரொம்ப அற்புதமா சமைக்கிறீங்கன்னு சொன்னாரு. என் பொண்ணு
பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க தான் சமைச்சு தரணும். பண்ணிடலாங்க. ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும். எவ்வளோ ஆகும்? மற்ற மளிகை சாமான் லிஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து எனக்கு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க. நல்ல பிரமாதமாக பண்ணி கொடுத்துருங்க. உங்களுக்கு லிஸ்ட்டு வேணா அப்புறமா கொடுத்து அனுப்புகிறேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நானே வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க. இந்தாங்க, இதில் 20,000 ரூபாய் இருக்கு. இதை நீங்கள் அட்வான்ஸாக வச்சுக்கங்க. என்ன சார் பார்க்குறீங்க? வாங்கிக்கிங்க, முடிங்க சார். இதில் என் விசிட்டிங் கார்டு இருக்கு. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்போ நான் வரட்டுங்களா? பாருங்க. ரொம்ப லேட். போயிட்டு வாங்க. பாருங்க. டேய் நகாச்சி, சம்பாரிச்சிட்டடா. ஏய், நீ ஜெயிச்சிட்டடா. சம்பாரிச்சிட்டோம்ப்பா. வேதாஜி சம்பாரிச்சிட்டோம். ஐயோ வேதாஜி சம்பாரிச்சிட்டோம். வேதாஜி நம்ம ஜெயிச்சிட்டோம். வேதாஜி நம்ம ஜெயிச்சிட்டோம். வேதாஜி இது ஒரு 20,000 அதிசயம். 1 லட்சத்துக்கு மேலே சம்பாரிச்சிட்டோம்ப்பா. அப்பா 1 லட்சத்துக்கு மேலே சம்பாரிச்சிட்டேன். அப்பா நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. 1 லட்சத்துக்கு மேலே சம்பாரிச்சிட்டோம்ப்பா. அண்ணா நான் ஜெயிச்சிட்டேன். அண்ணா ஜெயிச்சிட்டேன். கட்டு நான் ஜெயிச்சிட்டேன்டா. நான் ஜெயிச்சிட்டேன்டா. கங்க்ராட்ஸ். வேதாஜி வேதாஜி ஜெயிச்சிட்டோம். வேதாஜி நம்ம இனிமே நம்மள யார் வேதாஜி கிண்டல் பண்ணுவா? இப்ப பேச சொல்லுங்க. இப்ப பேச சொல்லுங்க. நம்மள பார்த்து இப்ப கலாய்க்க சொல்லுங்க. இல்ல வேதாஜி, எல்லாத்துக்கும் நீங்க தான் வேதாஜி காரணம். புடிங்களா புடிங்க. நீங்க எல்லாம் சத்தியமா சொல்ல என்னால புடிச்சிருக்காது. எனக்குள்ள இவ்வளவு வேகம் இருக்கு, எனக்குள்ள திறமை இருக்கு. எனக்கு தெரியாது வேதாஜி. நான் ஒரு வேஸ்ட், நான் தண்டம் நினைச்சிட்டு இருந்தேன். நான் இன்னைக்கு ஜெயிச்சுனா அதுக்கு நீ தான் காரணம் வேதாஜி. நீங்க தான். நம்ம ஜெயிச்சிட்டோம் வேதாஜி. நம்ம ஜெயிச்சிட்டோம் வேதாஜி. நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம் வேதாஜி. விடுங்க. ஐயோ விடுங்க ப்ளீஸ். சாரி. விடுங்க. ஐயோ ப்ளீஸ் இறக்கி விடுங்க போதும். என்னங்க இது? என்ன மேடம் சொன்னீங்க? பயப்படாதீங்க, நான் தான் மனசாட்சி. சொல்லுமா, என்ன சொன்ன? இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கி சுத்திருக்கலாமேன்னு சொன்ன. நீ இறக்கி விடுன்னு சொன்னா இறக்கி விடாம என்ன பண்ணுவாரு? பொண்ணுங்க வேணான்னு சொன்னா வேணும் தானே அர்த்தம். அது கூட அவருக்கு தெரியாதா? விடுங்க விடுங்கன்னு சொல்லாம அது அமைதியா இருந்து ரசிச்சிருக்கணும். ஏன் விடுங்கன்னு சொன்ன? என்ன எல்லாரும் முன்னாடியும் அப்படி தூக்கி சுத்தும் போது வெக்கமா இருக்காதா? அமைதியா இருந்து எப்படி ரசிக்கிறது? கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைனா என்ன பண்றது? எல்லார் முன்னாடியும் ஏங்க இப்படி பண்றீங்கன்னு நீ திட்டுவன்னு நினைச்சா அவர் பயந்து இருக்கலாம். அப்படிலாம் யாராச்சும் திட்டுவாங்களா? திட்ட மாட்டேன்னு நீ சொல்ற, ஆனா அவர் புரிஞ்சுக்கணும்ல. முதல்ல நீ உன் மனசுல இருக்கிற லவ் அவர்கிட்ட சொல்லணும். அப்புறம் தான் அவர் உன்னை புரிஞ்சு நடந்துக்குவாரு. இங்க பாரு, சொன்னாதான் அதுக்கு பேர் லவ், புரியுதா? நானும் அவர்கிட்ட சொல்லணும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் நீ நினைச்சிட்டு இருக்க போற? பொண்ணுங்க எப்படி சொல்லுவாங்க? ஆம்பளைங்க தானே சொல்லணும். அதான் அவர் சொல்ல மாட்டேங்கிறார்ல, நீ சொல்ல வேண்டியதானே? மாறி மாறி நீ சொல்லு நான் சொல்லுன்னு சொல்லி
கடைசியா 60 வயசுல தான் சொல்ல போறீங்க, அதான் நடக்க போகுது. இப்ப என்ன பண்றது? முதல்ல நீ லவ் சொல்லு. அவர் சொல்வாருன்னா நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் ஒவ்வொரு தடவையும் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சு பேச ஆரம்பிச்சாலே அப்படியே இதையெல்லாம் படபடன்னு துடிக்குது, கை கால்லாம் ஒதுருது, பிளட் சர்க்குலேஷன்லாம் அப்படியே வேகமா இருக்கு. அவர் கண்ணை பார்த்தாலே அவ்வளவுதான், 0 வாட்ஸ் பல்பு மாதிரி ஆயிடுறேன். இதுல நான் எப்படி என் லவ்வ சொல்றது? இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தான். ஆனா லவ்வ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் வரும்ல, அதுக்காச்சும் அவர்கிட்ட உன் காதுல சொல்லு. முதல்ல உன் லவ்வ சொல்லு, அதுக்கப்புறம் அவரை குறை சொல்லலாம். இல்ல, அவரை நான் குறைலாம் சொல்லல, நானா சொல்ல கூச்சப்படுறேன். ஆனா எனக்கு தான் பதட்டமா இருக்கு. ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி இருக்காத வேதா, தைரியமா போய் உன் லவ்வ சொல்லு. பாத்தியா, போன் வேற அடிக்குது. அவர்தான் நினைக்கிறேன். இப்பவே எடுத்து உன் லவ்வ சொல்லிடு. இப்பவே வா. ஏன் இன்னும் 10 வருஷம் கழிச்சு சொல்ல? இது பாரு, கிண்டல் பண்ணாத. பின்ன தயங்காம சொல்லு. முடிஞ்சா ஒரு உம்மா குத்துரு. எனக்கு பயமா இருக்குப்பா. இதுக்கே பயப்படுற? கண்ணை மூடிட்டு போனு காதுல வச்சுக்கிட்டு ஐ லவ் யூன்னு சொல்லு. அப்படியே நச்சுன்னு ஒண்ணு குடுத்துரு. எனக்கு பயமா இருக்கு. ஓ, இவ ஒருத்தி. சொல்லுன்னு சொல்றல. சொல்றி, போன் எடு. எடு, சீக்கிரம் எடு. இப்ப எடுக்க போறியா இல்லையா? போன் அடிக்குது பாரு, எடுத்து சொல்லு. சொல்றேன். I love you, 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 I love you.